தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் தற்போது மகா சிவராத்திரியின் 3ஆம் கால பூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த கோயிலுடைய வரலாறு, சிறப்புகள் குறித்து பல்வேறு விஷயங்களை நமக்காக செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது சேலத்திலிருந்து செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், நீங்க சேலத்துல எந்த கோயில்ல இருக்கீங்க? அந்த கோயிலுடைய சிறப்புகள் என்ன? திருவதிகை வீரத்தான் திருத்தாண்டகம் அரவணையா அரசுமணி திருமணி திருத்தாண்டம் எல்லாருடைய துறையை போட்டு எல்லா போட்டு இறைவா போட்டு எங்கெங்கும் ஒழிக்கக்கூடிய இந்த சிவ கோட்டைகள் இரண்டாம் கால பூஜையில் முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு நாளில் மட்டும்தான் சிவனுக்கு தாளம்பூ சூட்டி ஆராதனை செய்யப்படுவது வழக்கம். அதாவது இதற்கு பின்னணியில் ஒரு கதை இருக்கிறது என்பது இந்த புராணங்கள் பலரும் சொல்லியிருப்பார்கள். இருந்தாலும் மீண்டும் இந்த இரண்டாம் கால பூஜை நடக்கக்கூடிய சூழலில் அதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அதாவது அடிமொழி இல்லாத, ஆதியந்தம் இல்லாத சிவபெருமான் அக்னீஸ்வரனாய், அதாவது ஜோதி வடிவில் காட்சியளித்த ஒரு நாள். அந்த புராண நிகழ்வை நினைவு கூறும் விதமாக, அதாவது சிவனுக்கும் பிரம்மாவுக்கும், விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையே யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு போட்டி நிலவிய போது இறைவன் ஈசனிடம் சென்று இதற்கான விடை தேட முயன்ற போது, யார் அடியையும் முடியையும் கண்டுபிடிக்கிறீர்களோ அவரே பெரியவர் அப்படிங்கிற ஒரு போட்டி அந்த இடத்தில் வருகிறது. அப்போது வராகி அவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை நோக்கி சென்ற ஒரு நிகழ்வும், அதே போல அன்னப்பறவையாக வானத்தை நோக்கி பறந்தார் பிரம்மன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இந்த இடத்தில் இரண்டாம் கால பூஜையில் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவ்வாறு சென்றபோது முடியை, அதாவது அடியை தன்னால் காண முடியவில்லை என்று ஒப்புக்கொண்டு சிவனிடம் சரணடைந்தார் விஷ்ணு. ஆனால் பிரம்மனோ வானிலிருந்து பறந்து வந்த ஒரு தாழம்பூவை தான் முடியை கண்டுவிட்டதாக கூறுமாறு அந்த கூறி ஒரு பொய் சாட்சி சொன்ன ஒரு நிகழ்வினால் இவர்களுக்கு சாபம் விளைவித்தது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்ட அந்த புராண நிகழ்வை நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த இரண்டாம் கால பூஜையில் மட்டும் தாழம்பூ சூட்டி ஈசனுக்கு வழிபாடு நடத்துவது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நான் இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய சிவன் சன்னதியில் இரண்டாம் கால பூஜைக்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் முதல் கால பூஜை முதற்கொண்டே இங்கு கூடியிருக்கும் பக்தர்கள் ஏராளமானோர் தொடர்ந்து திருவாசகம், தேவாரம், 12 திருமுறை பாடல்களை பாடி ஈசனை போற்றி வணங்கியபடி காத்திருக்கிறார்கள். முதல் கால பூஜை 9 மணிக்கும், இரண்டாம் கால பூஜை தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. 3ஆம் கால பூஜை அதிகாலை 3 மணிக்கும், 4ஆம் கால பூஜை விடியற் காலை 6 மணிக்கும் நடக்க இருக்கக்கூடிய சூழலில் இரவு முழுவதும் இந்த இரவு நேரத்தில் ஈசனை தொழுது தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்து ஆதியந்தம் இல்லா ஈசனை நாங்கள் வணங்குவோம் என்று இந்த மகா சிவராத்திரியில் பக்தர்கள் ஏராளமானோர் காத்திருக்கிறார்கள். நாம் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆலய வளாகத்தில் ஈசனை இங்கே வைத்து ஒவ்வொருவரும் தனித்தனியே பூஜித்தும் தொடர்ச்சியாக திருவாசகம் தேவார பாடல்களை பாடியும் இங்கே ஈசனை போற்றி வரக்கூடிய பக்திமயமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விடிய விடிய இது போன்ற நிகழ்வு இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது. இங்கு மட்டுமல்லாமல் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சுகவனேஸ்வரர் கோயில், தாரமங்கலம் கோவில், வேலூர் தாண்டோண்டீஸ்வரர் கோயில் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சிவநாமம் ஒலிக்க பக்தர்கள் அனைவரும் இந்த மகா சிவராத்திரியில் பக்தி மையமாக ஈசனை தரிசித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது தேய்பிறை சதுர்த்தி திசையில் வரக்கூடிய இந்த மாசி மாத இந்த இரவை தான் மகா சிவராத்திரி என்று சொல்கிறார்கள். இந்த நாளில் ஈசனை வழிபடுவது அவ்வளவு சிறப்பு என்ற அடிப்படையில் விரதம் இருந்து பக்தர்கள் இன்றைய தினம் இந்த மகா சிவராத்திரியில் ஈசனை வணங்கி வருகின்றனர். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கினால் நிச்சயம் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக தொடர்ச்சியாக தமிழ் பாடல்களை இங்கே பாடியபடி பக்தர்கள் அனைவரும் ஈசனை போற்றி வணங்குகிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த இரவு முழுவதும், மகா சிவராத்திரி தினத்தில் இந்த இரவு முழுவதும் சிவனின் நாமத்தை போற்றி பக்தர்கள் இந்த போற்றி வணங்கக்கூடிய இந்த காட்சி நாம் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே சென்றாலும் விண்ணுயர கேட்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது.
மோகன்ராஜ், சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள சிவன் கோயிலுடைய தல வரலாறு, அதனுடைய புராணங்கள் மற்றும் பல்வேறு சிறப்புகளை பற்றி விரிவாக சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி 2ஆம் கால பூஜையில் தாழம்பூக்குள்ள அந்த சிறப்பு குறித்தும் நீங்க விரிவா சொல்லியிருந்தீங்க. இப்போ விரதம் குறித்தும் சொல்லியிருந்தீங்க. வரக்கூடிய பக்தர்கள் பல்வேறு விதமான விரதங்கள் இருந்தும் வந்தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அதுல குறிப்பா மௌன விரதம், உண்ணாவிரதம் போன்ற பல்வேறு விரதங்கள் இருக்கின்றன. அங்க வரக்கூடிய பக்தர்கள் இந்த விரதம் குறித்து என்னென்ன விஷயங்களா சொல்றாங்க? விரதங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மகா சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாகத்தான் சிவ பக்தர்கள் பார்க்கிறார்கள். விரதம் இருப்பது மட்டுமன்றி அந்த விரதம் இருந்து அதன் தொடர்ச்சியாக இரவு முழுவதும் ஈசனை தொழுவதே சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்கள், குறிப்பாக பெண் பக்தர்கள் ஒவ்வொருவருமே கூட அந்த விரதத்தை கடைபிடித்து தற்பொழுது இந்த மகா சிவராத்திரி தினத்தில் அமர்ந்து ஈசனை போற்றி துதிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய ஈசனுக்கு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகத்தை கண்டு அந்த மகா தீபாராதனையின் காட்சியை கண்டு ரசிக்கும் அந்த பக்தி பரவசமான ஒரு நிலையை அடைவதற்காகத்தான் இந்த விரதமும் இந்த சிவராத்திரி பூஜையும் அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு. அந்த அடிப்படையில் 2ஆம் கால யாக பூஜை தொடங்குவதற்கு முன்பாக ஈசனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தது. திருமஞ்சனம், பால், பழங்கள், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நைவேத்தியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்தோம். அந்த காட்சிகளை காண்பதற்காகத்தான் இங்கே பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள். இது போன்றது ஒரு காட்சியை இரவு நேரத்தில் கண்டு பரவசத்தோடு ஈசனை தரிசிப்பதால் நாங்கள் பெரும் பேறு அடைகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இங்க ஏராளமான பக்தர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள சிவாலயத்தில் சிறப்பான முறையில் மகா சிவராத்திரி பூஜைகள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. அந்த விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மோகன்ராஜ்.